டு மைசெல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் நோவா அக்ரிடெக் லிமிடெட் ஐபிஓ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஐபிஓ ஜனவரி 22 ல இருந்து 24 வரைக்கும் இந்த ஐபிஓ ஓப்பனிங்ல இருக்கும். இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹2 பர் ஷேர் இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப லோயர் பேண்ட் ₹39 ஆகும், அப்பர் பேண்ட் ₹41 ஆகும் பர் ஷேர் வந்து இருக்கு. லார்ஜ் சைஸ் அப்படிங்கிறப்ப நம்ம டோட்டலா 365 ஷேர்ஸ் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட டோட்டல் இஷ்யூ எவ்வளவு, ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளவு, ஆஃபர் பர் சேல் எவ்வளவு அப்படின்ட்டு க்ளோஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலயுமே லிஸ்டட் ஆகுது. இந்த கம்பெனி ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ எவ்வளவு, போஸ்ட் இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு 35% வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க. அதனால ஐபிஓ அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். இந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 வந்து 23 வரைக்கும் டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல அசெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 21 கம்பேர் பண்றப்ப 22, 23ல கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22, 23ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 21 கம்பேர் பண்றப்ப 22, 23ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட்வொர்த் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 21 கம்பேர் பண்றப்ப 22, 23ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 21 கம்பேர் பண்றப்ப 22, 23 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் போரிங் இது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா பாக்குறேன். மித்தபடி ஃபைனான்சியலா பாக்குறப்ப இந்த கம்பெனி நல்லாவே இருக்கு. இப்போ நம்ம பார்த்த எல்லா வேல்யூமே க்ளோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஐபிஓ ஓப்பனிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜனவரி 22, ஐபிஓ க்ளோசிங் டேட் ஜனவரி 24, பேசிக் அலாட்மெண்ட் ஜனவரி 25. இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஜனவரி 29 இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். கிடைச்சது அப்படின்னா உங்களோட டிமெட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் ஜனவரி 29 அன்னைக்கு ஆட் ஆயிரும். இந்த கம்பெனியோட லிஸ்டிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜனவரி 13. இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்ண அப்படின்னா ஜனவரி 24 5 PM முன்னாடி இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனி ரீட்டைல் ட்ரேடரா இருக்கப்ப நம்ம 1 லாட் அப்படிங்கிறப்ப டோட்டலா 365 ஷேர்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹14,965 நமக்கு தேவைப்படும். இதுவே ரீட்டைல் ட்ரேடரா இருந்து நம்ம மேக்ஸிமம் 30 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 13 லாட்ஸ் அப்படிங்கிறப்ப 4,745 ஷேர்ஸ் நம்ம பை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹1,94,545 நமக்கு தேவைப்படும். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 84% வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. போஸ்ட் இஷ்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 59% இருக்கு. ஃபண்டமெண்டலா பாக்குறப்ப இந்த கம்பெனி ஸ்ட்ராங்காவே இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கரண்ட் டைம்ல கிரே மார்க்கெட் பிரீமியம் ₹20 அப்பர் சைட்ல இருக்கு. எஸ்டிமேட் லிஸ்டிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹61 வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டட் ஆகலாம் அப்படின்னு இருக்கு. கரண்ட் டைம்ல 48% அப் சைட்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் 19/1/2024 அன்னைக்கு நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஐபிஓ ஓப்பனிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜனவரி 22 அன்னைக்கு நீங்க இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நீங்க இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுங்க. கரண்ட் டைம்ல நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரண்ட் டைம்ல நான் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன்ல தான் இருக்கேன். பட் கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படிங்கிறது நெப்டியோட ஃபிளக்சுவேஷன் ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் வந்து இருக்கும். அதனால நீங்க ஐபிஓ அப்ளை பண்ற டைம்ல செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.